எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 100 ml எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு 100 ml, ரெண்டையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கூடவே ஒரு 60 ml 80 ml வந்து பீஸ் போட்டுக்கோங்க, பட்டாணி போட்டு அரைச்சிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி விட வேண்டாம். தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வர மாதிரி மேலே வேணால் லேசாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வர ஆகாமல் இருக்கிறதுக்காக. 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம அதை தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் இல்லை, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் இதை போட்டுட்டு அப்புறம் அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை தாளித்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணிட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க ஒரு தனியாக. அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் அந்த நம்ம ஒரு பாலாக உருட்டணும். ஒரு பால் உருட்டச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஈரம் படுறச்சு அந்த நம்ம உருட்டுறச்சு அந்த இது நல்லா பிடிப்பாக இருக்கும். ஈரம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அப்படியே வெடிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் குழம்புல போடுறச்சு அங்கங்கே வெடிப்பு வந்து அது பாதி இது பாதி போயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு உருண்டை பண்ணுறச்ச கையை நினச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு வந்து தேவையானதை வந்து இது தயிர் வந்து ஒரு 240 ml எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் வந்து பேஷன் எடுத்துக்கோங்க, கடலை மாவு எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிச்சிட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற தயிர் எடுத்து அதில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பபுள் இது வரும். அந்த கொதி வந்ததும் கொதித்ததும் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற உருண்டையை எடுத்து அதில் போடணும். அப்போ நடுவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க, அது உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து. போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்புல அந்த உருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் அப்போ தான் அந்த உருண்டையில், அந்த பருப்பு உருண்டையில் குழம்புலாம் அப்படியே இறங்கிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றச்ச. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ், நன்றி.